வணக்கம். இன்று ஜீவவுட்டு அன்பின் கரத்தினூடாக நாங்கள் எமது ஜீவவுட்டு நிறுவனத்தினால் கட்டி கொடுக்கப்படுகின்ற நிரந்தர வீடுகளுக்கான 140வது இல்லத்திற்கான அடிக்கல்லை இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியில் இந்த அடிக்கல்லை நாட்டி வழங்குவதையிட்டு, இந்த நிரந்தர வீட்டை வழங்குவதையிட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த 140வது வீட்டிற்கான அடிக்கலை நாட்டுவதற்கும் இந்த வீடை அமைப்பதற்கும் உரிய நிதியுதவியை செய்திருந்தார்கள். நெதர்லாந்தில் இருக்கிற ஜெயந்தன் ஜென்சியா அஷேன் குடும்பத்தினர் இதற்கான நிதியுதவி செய்திருந்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மன நிறைந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நீண்ட காலமாக நிரந்தர வீடு இல்லாமல் மிகவும் சிரமப்பட்ட இந்த குடும்பத்தினரை இனங்கண்டு அவர்களுக்கான இந்த நிரந்தர வீட்டை அமைத்து கொடுப்பதற்குரிய நிதியுதவியை செய்த ஜெயந்தன் ஜென்சியா அஷேன் குடும்பத்தினருக்கு, நெதர்லாந்தில் இருக்கிற இக்குடும்பத்தினருக்கு எங்களுடைய மன நிறைந்த நன்றிகளை இந்த குடும்பத்தினர் சார்பாகவும் எங்கள் நிறுவனம் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்வின் முதலாவது நிகழ்வாக இந்த அடிக்கல்லை வைத்து நாங்கள் நிகழ்வை ஆரம்பிப்போம். இன்று இந்த யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியில் 140வது நிரந்தர இல்லத்திற்கான அடிக்கல்லை நாட்டுவதற்குரிய நிதியுதவியை செய்த நிதியுதவியாளர்களுக்கு மன நிறைந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். விரைவாக நாங்கள் இந்த இல்லத்தை அமைத்து இக்குடும்பத்தினருடைய பாவனைக்கு கையளிக்க இருக்கின்றோம். இவ்வாறு ஏராளமான உறவுகள் எங்களுடைய பிரதேசங்களில் நிரந்தர வீடு இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறானவர்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் எங்களுடைய நிறுவனத்தோடு இணைந்து அவர்களுக்கு கரங்கோத்து உதவி செய்ய முடியும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்வோம். நீங்கள் எவ்வளவு காலமா இப்போ இந்த நிரந்தர வீடு இல்லாமல்? 20 வருஷமா நிரந்தர வீடுகள் இல்லை. இப்போ உங்களுக்கு இந்த மழை காலங்களில் என்ன செய்கிற நீங்கள்? என்ன இந்த சின்னாக்களோட இதுக்கெல்லாம் இருக்கிறீங்களோ? சாப்பிட்றோம், அவ்வளோ உதவி இல்லை. எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் செய்து வைத்து கடை செய்யும் இந்த வளர்ப்பு பிள்ளைன்னு நாங்களும் இருக்கிறீங்க. எங்களுக்கு இந்த நிறுவனமோ இந்த இதுகளும் உங்களுக்கு உதவி செய்யல. நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறபடியா உங்களுக்கு நாங்கள் மூன்று கடவுளும் தரல. நாங்கள் உங்களுக்கு மூன்றும் உதவி எங்களோட நாங்கள் உதவி செய்திருக்கோம். மழை காலங்களில் தண்ணி உழுக்கு வருமா? மழைக்கு என்ன செய்யறோம்? என்ன செய்யறோம் நீங்கள்? அப்போ அதுக்கெல்லாம் மழை பெய்தா கோயிலாம் போய் இருந்துட்டு வரோம். வீடுகளும் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வீடு கட்டி தந்தால் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இவ்வாறு ஏராளமான உறவுகள் எங்களுடைய பிரதேசங்களில், எங்களுடைய நாட்டில் அநேகமான இடங்களில் இவ்வாறு பின்தங்கிய இடங்களிலே நிரந்தர வீடு இல்லாது மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறானவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து வருகின்றோம். இன்னும் ஏராளமானவர்கள் தேவைகளோடு இருக்கிறார்கள். நிச்சயமாக எங்களோடு இணைந்து இவ்வாறானவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி.